ஆண்டவரோடு நெருக்கமா இருக்கிறது ரிலேஷன்ஷிப் வித் காட். சரி, ஆண்டவரோடு நெருக்கமா இருக்கிறதுனா என்ன? ஆண்டவரோடு ஒவ்வொரு நாளும் பேசணும், அவர் நம்ம கூட பேசணும். ஸோ ஒன் வே டிராஃபிக், ஒன் வே டாக்கிங் கிடையாது, டூ வே டாக்கிங். ரெண்டு பேரும் பேசினாதான் ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகிட்டே இருக்கும், நெருக்கமாகிட்டே இருக்கும். சரியா? இது ஆண்டவரோடு உள்ள நெருக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில நம்ம வலுப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கு. நீ நானும் கடவுளோடு நெருங்கிய உறவை ஏற்படுத்தும் பொழுது ஆண்டவர் உன்னோடு பேச ஆசையா இருக்காரு. கடவுளோடு உள்ள நெருங்கிய ஒரு ரிலேஷன்ஷிப் வித் காட், ஆண்டவரோடு நெருங்கி பழகுவது எப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக்கொள்ள போறோம். ஆண்டவர் பாவத்தை மன்னிச்சாரு, பரிசுத்தமாக்குனாரு, அவருடைய பிள்ளைங்க உத்தரவாதத்தை கொடுத்திருக்காரு. இப்போ நீ நானும் செய்ய வேண்டியது அவரோட நெருக்கமா இருக்கணும். ஏன்னா வேதாகமத்துல அவரோட ரொம்ப க்ளோஸா ஃப்ரெண்டு போல இந்த மக்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஒரு மனுஷன் தான் ஏனோக்கு. ஏனோக்கு உலக அழிவு, வெள்ளத்தினால தண்ணீரினால இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவரோடு இந்த ஏனோக்கு ஒவ்வொரு நாளும் பேசினா. பைபிள் சொல்லுது சஞ்சரித்தான். ஆண்டவர் அவனோடு பேசினாரு. இந்த ஏனோக்கு ஆண்டவரோடு பேசினா. இவங்க உறவு எத்தனை வருஷம் தெரியுமா தொடர்ந்துச்சு? 360 வருஷம் தொடர்ந்துச்சு. 60 வருஷம் கழிச்சு 300 வருஷம் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் இருக்கு. அந்த 300வது வருஷத்துல ஏனோக்கு, நீ ரொம்ப நேசிச்சதுனால, என் மேல அன்பா இருந்ததுனால, என் வாழ்க்கையில என்ன தவிர வேற எதுவும் இல்லைன்னு சொல்லி நீ என்னோட வாழ்க்கையை ஒப்பு கொடுத்ததுனால அப்படியே பரலோகத்துக்கு வந்துடும் சொல்லி உயிரோடு அவனை பரலோகத்துக்கு எடுத்துக்கிட்டாரு ஏனோக்க. சர்ச் ரிலேஷன்ஷிப் வித் காட். தம்பி தங்கச்சி, ரெண்டாவது ஆபிரகாம் எப்படி ஆண்டவர் ஏனோக்க அப்படியே எடுத்துக்கொண்டான்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. உயிரோடு எடுத்துக்கொள்ள வருகையில் அந்த ஏனோக்கு வருவான்னு சொல்லி பைபிள் சொல்லுது. தம்பி, அதே போல ஆபிரகாம்ங்கிற ஒரு மனுஷன் ஒரு வேற்று நாட்டுல மெசொப்பொத்தேமியா தேசத்துல ஒரு விக்கிரக வழிபாட்டுல விக்கிரகங்களை செஞ்சு விற்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் கூப்பிட்டார். ஆபிரகாம், நான் உன்னை நேசிக்கிறேன்ப்பா, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, உன்னை நான் ஆசீர்வதிக்க போறேன், உன் மூலம் உன்னுடைய தலைமுறைகள் மூலம் இப்படிப்பட்ட மகா பெரிய ஆண்டவர் இருக்காரு என்பதை காண்பிக்க ஆசைப்படுறேன்னு சொல்லி ஆபிரகாம கல்தேயர் ஒரு பட்டணத்திலிருந்து கானான் தேசத்துக்கு கொண்டு வந்து ஆசீர்வதித்து ஆபிரகாமோடு பேசினாரு. வானத்து நட்சத்திரங்களும் போல குடும்பத்தை பெருக பண்ணுவேன், தலைமுறையை பெருக பண்ணுவேன், பூமியில இருக்கிற மணலை போல பெருக பண்ணுவேன் பிளஸ் பண்ணாரு. ஆபிரகாமும் ஆண்டவரும் ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க. தம்பி தங்கச்சி, இன்னைக்கு வரைக்கும் இந்த ஆபிரகாம் தலைமுறைகள் செலுத்திருக்கு. நம்ம கூட வேதாகமத்துல ஆபிரகாம் நம்முடைய பிதாக்கள் தகப்பன் என்று சொல்லி நம்ம சொல்றதுக்கு ஆபிரகாம் வந்திருக்காரு. அது மாத்திரமல்ல, மோசே ஆண்டவர் சின்ன வயசுலயே தெரிந்து கொண்டார். சாகரத்துக்கு தூக்கி தண்ணியில போட்டாங்க மோசேய. ஆண்டவர் மோசேய பார்வோனுடைய குமாரத்தின் மூலம் சந்தித்து அவனை வளர்த்தெடுத்து 40 வருஷம் வனாந்திரத்துக்கு அனுப்பி, அந்த வனாந்திரத்துல அவன் 80வது வயசுல ஆண்டவர் அவனை சந்தித்து ஒவ்வொரு நாளும் முகமுகமாய் பேசினார், ஆழமாய் பேசினார். தம்பி தங்கச்சி, அப்படி பேசி மோசேயோடு ஆண்டவர் உறவை ஏற்படுத்தினார். பைபிள் சொல்லியிருக்கு, மோசேயை போல ஆண்டவர்கிட்ட முகமுகமா பேசினவர் ஒருவரும் இல்லை. அருமையான வாலிப தம்பி தங்கச்சி, இந்த கேம்புக்கு வந்திருக்க வாழ்க்கையில நீ ஆண்டவரோட நடக்கவும் இருக்கவும் பேசவும் பழகணும் சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என் பிள்ளைங்க என் சத்தத்தை கேட்கணும், என் பிள்ளைங்க என்னுடைய விருப்பத்தை செய்யணும், என் பிள்ளைங்க நான் காட்டுற பாதையில போகணுங்கிறதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. தம்பி தங்கச்சி, இன்னைக்கு உன்னுடைய சுய சித்தத்தை, உன் சுய விருப்பத்தை நீ நோக்கி ஓடாதபடிக்கு உனக்கு ஒரு தடுப்பான வேறுன்னு சொன்னா, ஆண்டவரே நீர் காட்டும் வழியிலே செல்ல எனக்கு பலன் தாரும், ஆண்டவரே நீர் காட்டும் திசையிலே பயணிக்க எனக்கு பலன் தாருன்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அந்த நெருக்கம்ங்கிறது பிணைப்பு. அது எது மூலம் வெளிவருது தெரியுமா? 5 விஷயத்தை நான் உன்னோட பேசப்படுறேன். முதலாவது லவ். ஆண்டவரிடத்தில் நீ அன்பு கூறணும். எப்படி உன் மேலே என் மேலே அன்பு வைத்து தன்னுடைய உயிரையே கொடுத்து ரத்தம் சிந்தி மீட்டெடுத்தாரோ அவர் அன்பு செலுத்துறது போல நீ அவர் மேல் அன்பு செலுத்தணும். அதுதான் ஆண்டவருக்கு பயப்படுற பயம். அவர் அடிச்சிடுவாரு, அவர் கொன்னுடுவாரு, அவர் சபிச்சிடுவாரு, அது உலகத்தில் இருக்கிற பயம். ஆனா ஆண்டவருக்கு பயப்படுற பயம் சொன்னா அன்பு கூறுதல். நீ அவருக்கு அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கணும். 2வது கம்யூனிகேஷன்ஸ். அவரோடு உரையாடணும்.
தொடர்பு கொள்ளணும். உரையாடுதல் ரொம்ப முக்கியம் தம்பி தங்கச்சி. உரையாடாம அவரோட பேசாம நீ ஒரு நாளே ஆரம்பிச்சிடாது, அந்த நாள் உனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்காது. உரையாடுதல். மூன்றாவது என்னது? நோயிங் அண்டர்ஸ்டாண்டிங் நோயிங். ஆண்டவரை அறிகிற அறிவு தேவை. ஆண்டவரை அறிகிற அறிவு தேவை. அவரை குறித்த அறிவு நமக்கு இல்லைன்னு சொன்னா நம்ம எப்படிப்பட்டவங்களா இருப்போம்? நம்ம ஒரு தெளிவில்லாதவர்களா நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம். அடுத்தது என்னது? சாக்ரிஃபைஸ். ஆண்டவரோட தொடர்புல இருக்கணும்னு சொன்னா சில தியாகங்களை நம்ம செய்தாகணும். அப்படி தியாகங்களை செய்யும் பொழுது இந்த ஆண்டவர் நமக்கு ஒரு ரிவார்ட, நமக்கு ஒரு விலைமதிப்பில்லாத பலனை நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிறார். முதலாவது அன்பு கூறுதல். இரண்டாவது சொல்லுங்க, சேர்ந்து வாசிக்கலாம். வாசிங்க. லவ். Yes, praise the Lord. Hallelujah. இந்த 5 காரியத்துல இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள் தம்முடைய சீஷர்களை பார்த்து கேட்டாரு, ஏப்பா நான் உங்களோடவே இருக்கேன், உங்களுக்கு வார்த்தைகள்லாம் சொல்றேன், நீங்க என் கூட இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு. உங்க சத்துருக்களை நேசியுங்கள், மனம் திரும்புங்க, உங்க சத்ரு பசியா இருந்தா ஆகாரம் கொடு, ஒருத்தவனுக்கு ஒரு கண்ணத்தை காமிச்சா மறு கண்ணத்தை கொடு. இப்படி எல்லாம் பேசுறப்ப அவரை பின்பற்றி வந்த நிறைய கூட்டத்துல ஒரு சிலர், ஐயோ இது கடினமான உபதேசம்ப்பா, இந்த உபதேசமே வேண்டாம்ப்பா, இதுல வாழவே முடியாதுப்பான்னு சொல்லி ஒரு கூட்டம் கடவுள்கிட்ட அன்பு செலுத்தாம அப்படியே இயேசுவை விட்டு பின்வாங்கி போயிடுச்சு. தங்கச்சி இங்க நீ வந்திருக்க, தம்பி இந்த கூட்டத்துல அட்டென்ட் பண்ணிட்டு இருக்க, சிலர் ரொம்ப ஃபன்காக வந்திருக்கீங்க, வந்த மாதிரி நீங்க யோசிக்கலாம், ஜாலியா இருக்கான்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா அவர் பின்பற்றி வந்த கூட்டம் அப்படின்னு சொன்னா அவரோடு கூட இருக்கணும் தம்பி, அன்பு செலுத்தணும். ஒரு கூட்டம் இயேசுவை விட்டு பின்வாங்கி போயிட்டாங்க. இந்த உபதேசம் கடினமானது. ஒருவேளை 5 வருஷம் இந்த கேம்புக்கு வந்துட்டு இருக்க நீ அப்படியே இருப்பேன்னு சொன்னா, 2 வருஷம் வந்துட்டு இருக்க நீ அப்படியே இருக்கன்னு சொன்னா, நீ இப்படிப்பட்டவர்கள் போலதான் தம்பி தங்கச்சி. அந்த நேரத்துல அன்பு செலுத்துறது போல இருக்கும், ஆனா உண்மையான வாழ்க்கையில நீ அன்பு கடவுள் மேல அன்பில்லாதவனா வாழ்ந்துட்டு இருப்ப. முதலாவது அன்பு செலுத்த வேண்டும். தேவன் நம் மீது அன்பு கூர்ந்தது போல நம்ம அவர் மீது அன்பு கூற அவர் எதிர்பார்க்கிறார். என்னத்தை உங்ககிட்ட எதிர்பார்க்கிறான்னு, நீ நானும் அவர் மேல அன்பா இருக்கணும்னு சொன்னா அவருடைய வார்த்தையில நம்ம நினைச்சிருக்கணும். ரெண்டாவது தங்கச்சி உரையாடுதல், கம்யூனிகேஷன்ஸ். இவரை யாரும் தெரியுதா? இந்த வெரி குட், அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். இவர் ஒரு போனை கண்டுபிடிச்சாரு. என் ஃப்ரெண்டு பக்கத்துல இருக்க பேச முடியுது, தூரத்துல இருக்கப்ப பேச முடியலன்னு ஒரு போனை கண்டுபிடிச்சாரு. ஒருவேளை அது ஒன் வே டாக்கிங் மாதிரி அவர் மட்டும் பேசிட்டு இருந்தாருன்னா நல்லா இருக்குமா? 2 பேரும் சேர்ந்து உரையாடினா நல்லா இருக்கும். கம்யூனிகேஷன்ஸ் மாஸ்ட் தம்பி தங்கச்சி. நீ ஆண்டவரோட ஒவ்வொரு நாளும் பேசணும், அவர் உன்னோடு பேசுவார். இவர் பேசுகிற தெய்வம், உன்னோட அதிகமாய் பேசுகிற ஆண்டவர். நீ எப்பெல்லாம் முழங்கால் பண்ணிட்டு, ஆண்டவரே இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே, இந்த நாள் நான் இந்த வேலையெல்லாம் செய்ய போறேன், நீ எனக்கு உதவி செய்யும் சொல்லி நீங்க அவரை நோக்கி பார்த்து கூப்பிடும் பொழுது, செபத்துல பேசும் பொழுது அவர் வேதத்தின் வழியா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன், இன்றைக்கு போகிற காரியத்தை நான் வாய்க்கப்படுறேன்னு சொல்லி அவர் நம்ம கூட பேசுற ஆண்டவரா இருக்காரு. ரெண்டாவது என்ன போட்டிருக்கு? அண்டர்ஸ்டாண்ட் நோயிங் காட்ல. ரெண்டாவது எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஆக உரையாடல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் நோயிங் காட். இயேசு சொல்லுடைய இந்த 12 சீஷர்களை பார்த்து கேட்டாங்க, இப்பா எல்லாரும் என்ன சொல்றாங்க, என்ன யாரும் சொல்றாங்க? கேட்கிறப்ப ஒரு சிலர் சொன்னாங்க, ஆண்டவரே நம்ம எலியா தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க, ஆண்டவரே நம்ம பார்த்தா யோவான் ஸ்நானகன் சொல்றாங்க. ஆண்டவர் கேட்டாரு, நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க? நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க? தங்கச்சி உன்னை பார்த்து கேட்கிறேன், இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கியே, இயேசு கிறிஸ்து யாருன்னு உங்கள்கிட்ட கேள்வி கேட்டா நீ என்ன பதில் சொல்ல போற? இன்னைக்கு நிறைய வெளியில இருக்கிற மக்கள் இயேசு கிறிஸ்துவை அறியாத மற்ற பிற இன மக்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அவரு ஒரு கடவுளுங்க, அவரை கும்பிட்டா எல்லாம் தீர்ந்து போகுங்க, அவர்கிட்ட போனா நோய் போயிடுங்க, பேய் போயிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை முஸ்லிம் மக்களை இஸ்லாமிய சகோதரர் பார்க்கும் பொழுது அவரும் நபிகள் ஒருத்தருங்க, முகமது நபி மாதிரி ஈசா நபி, ஏசு கிறிஸ்து ஒரு நபின்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களை பார்த்து கேட்கிற ஏசு கிறிஸ்து யாருன்னு சொல்லி நீங்க யோசிக்கிறீங்க. சீஷர்கள் கிட்ட காட்டும் பொழுது அந்த சீஷர்கள் சொன்னாங்க, ஆண்டவரே நீதான்
வரப்போகிறவராகிய மெசியா, நீதான் மெசியா ஆண்டவரே, நீதான் எங்களை ரட்சிக்க வந்திருக்கிற மெசியான்னு சொல்லி அறிக்கை செய்தாங்க. இன்னைக்கு நீ இயேசு கிறிஸ்துவ அறிகிற அறிவுல விருத்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் வேதத்தை வாசித்து அவரை அறிகிற அறிவிலே நீ விருத்தி அடைய வேண்டியது அவசியமா இருக்கிறது. வேதம் மட்டும்தான் நீ கடவுளை ஆழமாய் அறிந்து கொள்ள உனக்கு உதவி செய்கிற ஒரு பகுதி. அன்பி தங்கச்சி பவுல்ங்கிற ஒரு மனுஷன் எழுதினாரு. இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளுங்கள் சொல்லி. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்கள் ஆகுங்கள். கடவுளை அறிகிற அறிவு ரொம்ப எளிமையானது தங்கச்சி. நீ போய் வேத புத்தகத்தை எடுத்து திறந்து வாசிக்கும் பொழுது, ஆண்டவரே என்னோடு பேசுங்கப்பா, நாம அறிந்து கொள்ள வேண்டும். தங்கச்சி வசனம் சொல்லுது சங்கீதத்துல, வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான இடங்களிலே என் ஆத்துமா உண்மையில் தாகமா இருக்கிறது. தம்பி, யார் ஆண்டவர்கிட்ட தாகத்தோட, யார் ஆண்டவர்கிட்ட பாரத்தோட போய் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஆண்டவர் நம்ம வெளிப்படுத்த முடியும். அருமையான தம்பி, இன்னைக்கு அவர் அறிகிற அறிவுல நீயும் நானும் வளரணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மாத்திரமல்ல, சாக்ரிஃபைஸ். ஓகே, என்னது? தியாகத்தின் அடிப்படையில. தியாகம்னா நீ சினிமாவை ஒதுக்கி வைக்கணும், மொபைலை சுத்தமா நீ பார்க்கிற ஆபாச காட்சிகள்லாம் தடை பண்ணணும். ரெண்டாவது, தேவையில்லாத லாங் ரிலேஷன்ஷிப்பை நீ கட் பண்ணணும். வேத வாசிக்கிறதுக்கு நேரம் எடுத்து மற்ற நேரத்தை நீ தியாகம் பண்ணி வேத வாசிக்கிற ஒரு நேரத்தை அதிகப்படுத்தணும். செபத்துல ஒரு நேரத்தை அதிகப்படுத்தணும். சில தியாகங்களை பண்ணாம நீ ஆண்டவர்கிட்ட வரவே முடியாது. சாக்ரிஃபைஸ் இஸ் மஸ்ட். அருமையான தம்பி, இயேசு கிறிஸ்துவோடு வாழ்கிற உங்க வாழ்க்கையில நீங்க அவரை கனம் பண்ணணும் அவர் எதிர்பார்க்கிறாரு. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை கனவீனம் பண்ணுகிறவர்களை அவங்க கனவீனப்படுத்தப்படுவாங்க. தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட வந்துட்டு போயிட்டே இருக்காங்க. அவங்க இஷ்டப்படி வாழ போயிட்டாங்க. இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற நீ இஷ்டப்படி வாழாம ஆண்டவரை கனம் பண்றதுக்கு உன் நேரத்தை, காலத்தை, அவருடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாரு. இவர்தான் இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்த செயின்ட் தாமஸ். பலவிதமான கேள்விகளை ஆண்டவர்கிட்ட அவர் நம்பிக்கையோடு பேசினார். ஆனா இந்த தோமா இந்தியாவுல, கேரளாவில் வந்து தன்னுடைய ராஜ்யத்தின், தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகளை செய்து தமிழ்நாட்டுல, சென்னையில அவர் மரித்து போனார். வாழ்க்கையை தியாகம் பண்ணாரு. ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு ஆசை தமிழ்நாட்டை ஆண்டவர் நேசிக்கிறாரு, பாதுகாக்கிறாரு. வை? கேரளாவுல தோமா வந்து ராஜ்யத்தின் பணிகளை செய்தாரு. தமிழ்நாட்டுல, சென்னையில அவர் ரத்த சாட்சியா மரித்தாரு. இந்த ரெண்டு மாநிலங்களுக்கும் தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கிறதுக்கு காரணம் தோமாவுடைய பெரிய தியாகம். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு அவரை செயின்ட் தாமஸ் மவுண்ட்ல குத்தி கொண்டு போட்ட இடத்துல இன்னைக்கு அவருடைய நினைவு சின்னங்கள் இருக்கு. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அவருக்கு ஒரு அழகான பெரிய கத்தீட்ரல் இருக்கு. ஆமா, சாந்தோம் சர்ச்ங்கிறது பெரிய கத்தீட்ரல். ஆண்டவருடைய சீஷர்கள் 12 பேருக்கு 3 பேருக்கு தான் வந்து நினைவு சின்னங்கள் இருக்கு. இன்னைக்கு தோமாவுடைய நினைவு சின்னம், அவருடைய கல்லறை இன்னைக்கும் செயின்ட் தாமஸ் மவுண்ட்ல ஒரு குத்தின இடத்துல இன்னைக்கும் அவருக்கு ஒரு கோயில் இருக்கு. அவர் அடக்கம் பண்ண இடத்துல இன்னைக்கு ஒரு தேவாலயம், செயின்ட் தாமஸ் சர்ச்ங்கிறது, சாந்தோம் சர்ச்ங்கிற ஒரு அழகான தேவாலயம் அங்க உருவாக்கப்பட்டிருக்கு. அருமையான தம்பி தங்கச்சி, வசனம் சொல்லுது, என் வார்த்தையின்படி எனக்காக தன் தகப்பனையாவது தாயையாவது விட்டு வரும் பொழுது, முதலாவது என் நாமத்தின் நிமித்தம், அடுத்தது என்னுடைய வார்த்தை நிமித்தம், மூணாவது என்னுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் என்னை விட்டு, என்ன எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றி வரும் பொழுது நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், உயர்த்துவேன், 100 பலனை கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. உன்னோடு பேசிட்டு இருக்க தமிழ்ச்செல்வன் வந்து ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறக்கல. பக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி நம பிரப நிர்விக்ன நிர்வே தேவ சர்வகோகேசு சர்வதாக பித்தா பிரிச்சூடி எம்மானே அருளாலே போற்றி போற்றின்னு சொல்லி தேவான திருவாசகத்தை படிச்சுட்டு கோயில் கோயிலா சுத்தின ஒரு ஆளு. இதானுடைய ஊர் ஈரோடு மாவட்டத்துல பவானிங்கிற இந்த சின்ன ஊர், சின்ன தாலுகா, ரொம்ப ஒரு அழகான சின்ன ஊர். இந்த ஊருடைய ஃபேமஸான விஷயம் என்ன தெரியுமா? 2 ஆறுக்கு நடுவுல இருக்கு. இந்த பக்கம் காவேரி ஆறும் அந்த பக்கம் பவானி ஆறும், இந்த 2 ஆறும் இணையிற இடத்த சங்கமும் சொல்லி இந்த 2 ஆறும் போகிற இடத்துலதான் கமலண்ணன் வாழ்ந்துட்டு இருந்தேன். அங்க இருக்கிற இந்த பெரிய கோயில், முக்கூடல் சொல்லப்படுற இந்த கோயில்ல
தேவாரம் திருவாசகம் படிச்சுட்டு அங்க பிரதட்சணம் பண்ணிட்டு காலையில கொடுக்க பிரசாதத்தை 4 மணிக்கு போய் ஸ்நானம் பண்ணி பெரிய பட்டையும் உத்திராட்சி கொட்டையும் போட்டு எல்லா ஸ்லோகத்தையும் சொல்லிட்டு அங்க கொடுக்குற பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு போயிட்டு மாலையில குளிச்சுட்டு வந்துட்டு அங்க உட்கார்ந்து என்னுடைய வேத பாடசாலையில தேவாரத்தை படிச்சுட்டு என்னுடைய ஸ்கூல் ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு நைட்டு 7:30 மணிக்கு கடைசி கால ஜாம பூஜையில பல்லக்கெல்லாம் தூக்கிட்டு வரும் பொழுது முன்னாடி மத்தளத்தை வச்சு அடிச்சுட்டு காவேரி பவானி அமிர்த நதி திருமேனி சங்கமத்தில் வீட்டிருக்கிறான்னு சொல்லி மத்தளத்தை அடிச்சுட்டு ஒரு பொழுது பல்லக்குல அந்த கடைசி கால பூஜைக்கான சிலையை எடுத்துட்டு வருவாங்க. போய் அங்க கடைசி பூஜையை முடிச்சுட்டு பிரசாதத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து படுப்பேன். கிட்டத்தட்ட 3வது வயசுல இருந்து நான் அதை 3ஆம் கிளாஸ் 3rd ஸ்டாண்டர்ட்ல இருந்து நான் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். என்னுடைய அப்பா ஒரு கோயில் பூசாரி. அதனால தம்பி தங்கச்சி இந்த கோயில் ரொம்ப ஃபேமஸ். அங்க ஆடி பெருக்குல லட்சம் பேர் கூடுவாங்க. சரி, இந்த போட்டோல பாக்குறவரு இவர் தான் என்னுடைய அப்பா. தாத்தா பாட்டி அந்த சின்ன பையன் நான் தான். எங்க அப்பா சின்ன வயசுல இருந்து என்ன சபரிமலைக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. நான் 3ஆவதுல இருந்து எங்க அப்பாவோட சபரிமலைக்கு போறேன். பெருவழி சிறுவழி எல்லா பக்கமும் போயிருக்கேன். சரி, எங்க வீட்டுல தேவாரம் திருவாசகம் மாத்திரம் இல்ல, கார்த்திகை கிருத்திகை ஏகாதசி தை உத்திராடம் பங்குனி எல்லா நாட்கள்லயும் விரதம் இருப்பாங்க. எல்லா நாட்கள்லயும் ஒரு பாரம்பரிய பக்தியில என்ன வளர்த்துட்டு வந்தாங்க. இயேசு கிறிஸ்துவ அறிய வேண்டிய சூழல் எனக்கு எதுவுமே கிடையாது. தம்பி, ஆண்டவர் என்னை நேசிச்சாரு. லவ் ஆஃப் காட். இந்த 5 விஷயத்தை என்னோட தொடர்பு படுத்தி பேசினேன். இயேசு கிறிஸ்து என்னை நேசிச்சாரு. 2வது கம்யூனிகேஷன். அவர் என்னோட இடைப்பட்டது எங்க தெரியுமா? நீங்களா அழகான கில்கால் மிஷின்ல உட்காந்து கல்லூரி வாட்டி கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனா நான் ஒரு ஆத்தங்கரையில குளிக்க போறப்ப எனக்கு ஒருத்தர் சுவிசேஷத்தை அறிவிச்சார். எனக்கு அவருக்கு பயங்கர வாக்குவாதம். நான் அப்போ 9th ஸ்டாண்டர்ட் தான் இருப்பேன். அவர் அடிக்க போறேன். நான் அவர் என்னோட பெரிய அண்ணன், ஒரு 5-6 வருஷம் பெரியவர். அவர் என்கிட்ட சொன்னாரு, தம்பி நீ ரொம்ப கோவப்படுற, ஏசு எப்படிப்பட்டவர், எங்க ஆலயத்துக்கு வந்து பாரு அப்படின்னு சொன்னாரு. அவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணனா உங்க சர்ச்சுக்கு வந்து பாக்குறேன்னு சொல்லி அன்னைக்கு போய் கோயில் இருக்கிற தேவஸ்தானத்துல இருக்கிற அந்த ஹெட் கிட்ட போய், அண்ணே இன்னைக்கு நான் அந்த கோயிலுக்கு போறேன்னு என்ன ஒருத்தர் கோயில்ல வந்து ஆத்துல குளிக்கிற இடத்துல என்ன வந்து இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்லிட்டு இருக்கான். அந்த சர்ச்சில் போய் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்து உங்களை கம்ப்ளைண்ட் பண்றேன். 4 பேர் போய் அடிச்சு பொழந்து எடுத்துடலானே. எப்போ? 9th ஸ்டாண்டர்ட்ல. ஸோ தீவிர வெறியா அன்னைக்கு அந்த சிற்றாலயத்துல போய் உட்கார்ந்துருந்தேன். தம்பி தங்கச்சி, வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனை பிடிக்கிற நேரம் இருக்கு. என்ன தெரியுமா பண்ணாரு? அன்னைக்கு போய் உட்கார்ந்து இருக்கிறப்ப அங்க ஒரு பாடல் பாடுறாங்க. வனாந்திரையா தீரையுள் கலைத்து நாம் சோர்ந்து போகும் நேரங்களில் நேசரின் சத்தம் என்ன கேட்டிடும், என் வாழ்வு செழித்திடுமே. அல்லேலூயா, என் வாழ்வு செழித்திடுமே. என்னடா அது? வனாந்திரத்துல பாலைவனத்துல தண்ணீர் கிடையாது, அங்க சாப்பிடுறதுக்கு வழி கிடையாது, நிழல் கிடையாது. வாழ்க்கை செழிப்பாகுன்னா கிறிஸ்தவர்கள் எப்பொழுதுமே போய் பேசுகிற கூட்டம் சொல்லி மனசுல யோசிச்சுட்டு இருந்தேன். அன்றைக்கு போதுகிற பைபிளை திறந்து வாசிச்சாரு ஒரு வசனத்தை. 1 பேதுரு 1:19 அதுல போட்டிருந்துச்சு, குற்றமில்லாத மாசற்ற வெளியேற பெற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். என்னப்பா, எங்க அப்பா ஒரு கோயில் பூசாரி. ஆடுகளை 50 ஆடுகளை கொண்டு வருவாங்க, தண்ணி தெளிப்பாங்க, தலையாட்டோனிய வெட்டுவாங்க, ரத்தம் தெறிக்கும், கொண்டு போய் நிலைக்கால இடுவாங்க, நெற்றியில இடுவாங்க, அங்க சமைக்கிற பாத்திரத்தின் மேல இடுவாங்க. ஆனா ஒரு மனுஷனுடைய ரத்தம் எப்படி வாழ்க்கைய மாற்றுது? எனக்குள்ள என்ன கேள்வி தெரியுமா? முதலாவது இயேசு கிறிஸ்து கிட்ட நான் பேசுறது தெரியுமா? ஆண்டவரே, 33 கோடி தேவர்களை வணங்குறேன், பாராள நமஸ்காரம் பண்றேன், அங்க பிரதிஷ்டை பண்றேன். இயேசுவே, மெய்யான கடவுள்னா உண்மை எனக்கு காட்டும். That is the encounter. அதான் இயேசு ஒரு மனுஷனை சந்திக்கிற நேரம். என்னைக்கு பாவத்தை நீ அறிக்கை பண்ணி நான் பாவி, ஆண்டவரே என்னோடு பேசுங்க, என் வாழ்க்கையை மாற்றுங்கன்னு என்னைக்கு நீ சொல்றியோ அன்னைக்குதான் இயேசு கிறிஸ்து உன்னையும் பிடிக்கிறாரு. என்ன பிடிச்சாரு? அப்படியே கண்ணை மூடிட்டு இருக்கப்ப கண்ணுல தண்ணி, திடீர்னு பார்த்தா உலகமே இருளா இருந்துச்சு. என்னுடைய ஆவிய ஒருத்தர் முடிய பிடிச்சு வெளியே எடுத்துட்டு போறாரு. என்னுடைய உருவத்தை பாக்குறேன். உருவத்தை பார்த்தேன்னா ஒரு ஆழமான இருள் பகுதியினுடைய பாவி போயிட்டு இருக்கு. தங்கச்சி ஏதோ கற்பனை கிடையாது. 2 வருஷத்துக்கு அப்புறம் ரியலைஸ் பண்ணி பார்த்தேன் நானு. தங்கச்சி ஆவி போய் எல்லான பகுதியில இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினவரா உன்னை நேசிக்கிறேன்னு சொன்னாரு. அவரை தரிசனம் பண்ணோடனே ஆவி எனக்குள்ள
திரும்ப வந்தோடனே என் பாவத்தெல்லாம் அறிக்கை பண்ணி வாழ ஆரம்பிச்சேன். எந்த ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவ உண்மையா சந்திக்கிறானோ, அவரோடு தொடர்பு கொள்றானோ, முதலாவது அவன் நினைக்கிறது, அவனுடைய வாழ்க்கையில நடக்கிறது என்ன தெரியுமா? நான் பாவி ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும் சொல்லி கேட்பான். அன்னைக்கு என் பாவத்தெல்லாம் அறிக்கை செய்து ஜெபிச்ச தங்கச்சி. அன்னைக்கு என் வாழ்க்கையில நான் செய்த எல்லா பாவத்தையும் சொல்லி அறிக்கை செய்தேன். 1/2 மணி நேரம் சர்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் கண்ணை திறந்து பார்க்கிறேன். சபையில இருக்கவங்க யாரும் என்ன கேள்வி கேட்கல. கண்ணை திறந்தா உலகம் கொடுக்க முடியாத சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, பாவ மன்னிப்பு உள்ளத்துல பெற்ற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஆரவாரம் தங்கச்சி என் வாழ்க்கையில கிரியை செய்தது. வெளியே வந்தேன். எனக்கு ஒரு புதிய ஏற்பாடு எடுத்து கொடுத்தாங்க தங்கச்சி. அந்த நாட்கள்ல தான் ஆண்டவர் அறிகிற அறிவை வளர்த்து கொண்டேன். இயேசு கிறிஸ்துவை நேசிச்சதுனால அவர் அறிகிற அறிவில வேத புத்தகத்துல அவருடைய அன்பை பார்த்தேன். பல அவதாரங்கள், வாமன அவதாரம், மச்ச அவதாரம், விபூஷ்வ அவதாரம், அதுக்கப்புறம் நரசிம்ம அவதாரம் எல்லாம் பார்த்திருக்கேன். அந்த அவதாரங்கள் எல்லாம் ஒன்றொன்றோ அழிக்க வந்தது. தன்னைத்தானே இந்த மனுஷனுக்காக அழைத்துக் கொண்ட ஆண்டவரை நான் ஆண்டவராக பெற்றுக்கிறது பாக்கியம் சொல்லி எல்லாவற்றையும் தள்ளிட்டு இயேசுவே மெய்யான கடவுள் சொல்லி அவர் பின்பற்ற ஆரம்பிச்சேன். ஒரு நாள் எங்களுடைய திருச்சபையில எலியா வேஷம் போட்டு நடிச்சேன். கர்த்தரே தேவன் சொல்லி தங்கச்சி அந்த வேஷத்தை நான் உண்மையா போடுற உள்ளத்திலிருந்து போட்டேன். அந்த தாக்கம் என்ன தெரியுமா? டிராக்ஸை எடுத்து தெருவா போய் இயேசு உங்களை நேசிக்கிறார் சொல்லி டாக்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சேன். அருமையான தங்கச்சி, அந்த நாட்களை மறக்க முடியாது. வசனங்கள்லாம் படிச்சு சர்ச்ல பிரைஸ் வாங்க ஆரம்பிச்சேன். அவரோடு ஏற்படுத்தின அந்த தொடர்பு, அவரோடு பேசின உரையாடல், அவருடைய அன்பை ஆழமாய் புரிந்து நான் இடத்துல அன்பு செலுத்தும் பொழுது அவர் ஒவ்வொரு நாளும் என்னை பேசி, என்னை தேற்றி, என்னை ஆற்ற ஆரம்பித்தாரு. 2வது நோயிங் காட். வேத புத்தகத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். மத்தேயு, மார்க்கு, லூக்கா. ஓ காட், அந்த அன்பை உள்ளத்துல ஆழமா அறிந்து கொண்டேன். தம்பி, அந்த நாள் இன்னைக்கு நினைக்கிறேன் தம்பி, அவ்வளவு சந்தோஷமான நாள் தங்கச்சி, அவ்வளவு சந்தோஷமான நாள். அந்த நாள்ல அந்த ஆண்டோடைய அன்பு ஆழமா என்ன பாதிச்சது. இந்த அன்புள்ள ஆண்டவரை மெய்யான கடவுளா வச்சிருக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் வாசிக்க ஆரம்பிச்சேன். அவருடைய வல்லமையை கண்டுகொள்ள ஆரம்பிச்சேன். அவருடைய பராக்கிரமத்தை கண்டுகொள்ள ஆரம்பிச்சேன். அவருடைய சேவையை கண்டுகொள்ள ஆரம்பிச்சேன். அவருடைய அற்புதங்களை கண்டுகொள்ள ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு நாளும் வேத புத்தகத்தின் மூலம் இந்த ஆண்டவரோடு பேசிட்டு இருந்தாரு. அறிகிற அறிவுல வளர்ந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு வேத வாசிக்காத பிள்ளைங்களுக்கு வேத புத்தகத்தை வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன். 10 முறைக்கு மேல வேதாகமத்தை வாசி முடிச்சிட்டு இருக்கேன். வேத வசனம் என்னுடைய வாழ்க்கையின் வாஞ்சியாய் மாறினது. இந்த வேத வசனத்தை வாசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் காலதாமதம் பண்ணாம இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் உலகத்துக்கு அறிக்கை செய்யும்படிக்கு போய் ஞானஸ்நானம் எடுத்தேன். ஞானஸ்நானம் எடுத்து அவருடைய வார்த்தையை கேட்ட இடம் இதுதான். அது மட்டுமல்ல, அவரை அறிகிற அறிவை பெற்றுக்கொண்டா அநேகருக்கு சத்தியத்தை சொல்லிட்டு எங்க ஊர்ல இருக்க கிராமத்துல எல்லாம் போய் சின்ன பிள்ளைங்களை கூட்டி சேர்த்து இயேசு கிறிஸ்துவின் அன்பை சொல்லி கொடுத்தேன். எனக்கு தெரிஞ்ச பாடல்கள்ல வசனங்களை சொல்லி ஆண்டோடைய அன்பை சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். தங்கச்சி, ஏன் நான் அறிந்து கொண்ட ஆண்டவரை என் குடும்பம் ஒரு நாள் என்னை விரட்டி விட்டுருச்சு. தள்ளப்பட்டேன். எங்க அப்பா அம்மாவுக்கும் சுவிசேஷம் இருக்கணும்னு சொல்லி ஒரு நாள் கிறிஸ்துமஸ் தாத்தா வேஷம் போட்டுட்டு போய் ஏசு உங்களை நேசிக்கிறாரு, அது கிறிஸ்துமஸ் தாத்தா நான் தான், ஏசு உங்களை நேசிக்கிறான்னு சொல்லி பாட்டு பாடுறப்ப எவட்டாவது எங்க அப்பா வெளியே வந்தோடனே என்னோட இந்த மக்கள் எல்லாம் போயிட்டாங்க. நான் சொன்னேன், ஏசு உங்களை நேசிக்கிறாரு, என்ன நேசிச்சு எனக்காக சிலுவையில மறுத்தது போல உங்களையும் நேசிக்கிறாரு சொன்னேன். எங்க அப்பா உள்ள கூப்பிட்டு நீ பண்றது சரியான யோசிச்சு பாடு சொல்லிட்டு என்னை அனுப்பிட்டாரு. வீட்டை விட்டு நான் வெளியேற்றப்பட்டேன். தங்கச்சி, அது 3 காரியத்தை நோயிங் காட், சாக்ரிஃபைஸ். முதலாவது என்னத்தையுமே நடந்துச்சு. என்னுடைய 15வது வயசுல வீட்டை விட்டு விரட்டப்பட்டேன். எங்க அப்பா அம்மா இனி நம்ம குடும்பத்துக்கு ஆக மாட்டான், 4 பொம்பளை பிள்ளைகளை வச்சிருக்கோம், அவங்களை கரை சேர்க்கணும்னா மதமான இந்த பையனை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வெளியேற்றப்பட்டேன்னா தங்கச்சி, அப்பா அம்மாவுடைய அன்பை இழந்தேன். 4 பெண் பிள்ளைகள், நான் ஒரு பையன். காத்திருந்து என்னை பெற்றெடுத்தாங்க. ஆனா என்னாச்சு தெரியுமா? நான் அவங்களுக்கு ஒரு எதிரியா என்னை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. தள்ளப்பட்டனா வெளியேறினா முதலாவது அவங்க சொன்னது, உனக்கு ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்டி உன்னை படிக்க வைக்க முடியாது, நீ எங்களுக்கு தேவையில்லைன்ற அளவுக்கு ஒரே ஊருக்குள்ள இருப்போம். நானும் எங்க அப்பா அம்மாவும் மீட் பண்ணிக்க முடியாது. என்னை பார்த்தா எங்க அப்பா என்னை அடிக்க துரத்துவார். தங்கச்சி, நிறைய நேரம் அடி, உத, வேதனை. ஈரோடு, பவானி பக்கத்தில் ஈரோடு இருக்கு, பவானி பக்கத்துல தான் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல அந்த பஸ் ஸ்டாண்ட்ல நடந்து போயிடுவேன். நடந்து போய்
அங்க இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்ல நான் வந்து படுத்து தூங்கி எழுந்திரிச்சு காலையில வருவேன். அதுக்கப்புறம் ஸ்டடீஸ் எல்லாம் லாஸ் ஆகிட்டு ஒண்ணுமே இல்லாம இருக்கப்ப ஆண்டவர் என்னோட பேசினாரு. ஆண்டவரே, நான் ஒரு முட்டாளா இந்த உலகத்துல வாழக்கூடாது ஆண்டவரே, எனக்கு ஞானமுள்ள ஒரு மனுஷனா வாழணும்னு சொல்லி கேட்கிறப்ப நான் போய் படித்தது வந்து குழந்தை தொழிலாளர் பள்ளி. காலையில பவர் ரூம்ல போய் வேலை எல்லாம் பார்த்துட்டு அங்க ஒரு வாரம் ஃபுல்லா கொடுக்குற 150 ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு அந்த சம்பளத்தை வச்சு சாப்பிட்டுட்டு குழந்தை தொழிலாளர் பள்ளினா வேலை பார்க்குறவங்க சாயங்காலம் படிக்கிற அந்த பள்ளிக்கூடத்துல போய் உட்காந்து படிக்க ஆரம்பிச்ச தங்கச்சி. அப்படி படிக்க ஆரம்பிச்சப்ப ஆண்டவர் என்னோட பேச ஆரம்பிச்சார். அங்கேயும் 14 இயர்ஸ்க்கு மேல சைல்ட் லேபரா வச்சுக்க மாட்டாங்க. என்னுடைய வயசு 16 கடந்துருச்சுன்னு அவங்க வெளியேற்றிட்டாங்க. என்னால படிக்க கிடைக்கிற காசு வச்சு சார்பதிவாளர் அலுவலகத்தில் போய் அப்ளிகேஷன் வாங்கி போட்டு 10th கொஞ்சம் கொஞ்சமா எழுதி படிக்க ஆரம்பிச்சேன். ஸ்கூல் கிடையாது, காலேஜ் கிடையாது. கடவுள் ஆசீர்வதிச்சாரு. தம்பி, சேப்பல்ல படுத்து தூங்கிட்டு இருப்பேன், சர்ச்சுக்குள்ள. இப்படி வாங்கிட்ட பஸ் ஸ்டாண்ட்ல தூங்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் ஐசிஐசி பேங்க்ல ஒரு ஸ்மால் டிகிரி பண்றப்ப, ஒரு பேச்சுலர் டிகிரி பண்றப்ப எனக்கு ஒரு சின்ன வேலை கிடைச்சு அங்க போய் அந்த பேங்க்ல வேலை பார்த்துட்டு என்னுடைய பணிகளை தொடர ஆரம்பிச்சேன். என்னுடைய சொந்தத்தை இழந்தேன், என்னுடைய பந்தத்தை இழந்தேன், பெற்றோருடைய அன்பை இழந்தேன். எனக்கு இருக்கிற ஜாதி மதம் இந்த அடையாளங்கள்லாம் இழந்து போனேன். தம்பி தங்கச்சி, இட்ஸ் a sacrifice. ஆனா ஆண்டவர் என்னை கைவிடவே இல்லை. தம்பி தங்கச்சி, என்னை கைவிடல. ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சார். நான் வெளியே வரும் பொழுது என்கிட்ட ஒரு டிகிரியும் கிடையாது, நான் ஒரு பேச்சுலர் குவாலிஃபிகேஷன் கூட கிடையாது. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சதுக்கு அப்புறம் ஐ கம்ப்ளீட் மை SSLC 10th முடிச்சேன், +2 முடிச்சேன், பேச்சுலர் ஆஃப் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் 3 வருஷம் முடிச்சேன், மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் 2 வருஷம் முடிச்சிருக்கேன், பேச்சுலர் ஆஃப் கிறிஸ்டியன் ஸ்டடீஸ் எரியல் 4 வருஷம் முடிச்சிருக்கேன், மாஸ்டர் ஆஃப் கிறிஸ்டியன் ஸ்டடீஸ் 2 வருஷம் நான் முடிச்சிருக்கேன். ஒண்ணுமே இல்லாம வெளியேறின எனக்கு எத்தனை டிகிரி கையில இருக்கு? ஐ ஹேவ் 4 டிகிரி. 11 வருஷம் படிப்புல காலத்தை செலவு பண்ணியிருக்கேன். ஏசு கிறிஸ்துவர் அவனை அழைக்கும் பொழுது முட்டாள அவனை விடவே மாட்டாரு, அவன் அறிவுள்ளவன் ஆக்குவாரு, பேதியை ஞானியாக்குகிறது இந்த வேத புத்தகம் தான். தம்பி தங்கச்சி, ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சாரு. அது மாத்திரமல்ல, நான் ஊழியத்துக்கு கடந்து வரும்பொழுது 2 செட்டு துணியோட வெளியே வந்தேன். எங்க அப்பா பார்த்து சொன்னாரு, டே நீ ஒருத்தனோட இருக்க, நீ எனக்கு ஒன்னும் சம்பாதிச்சு கொடுக்க வேண்டாம், வீட்டுல இருந்து நான் செத்து போனா தலைக்கு கொல்லி வைக்கிறதுக்கு மண்ணு தோட்டத்துக்கு இருறான்னு சொன்னப்ப ஏசு கிறிஸ்துக்கு நான் தேவன் 2 செட்டு துணியோட இறங்கி கோயம்புத்தூர்ல இருக்கிற வேதாகம ஐக்கிய சங்க ஊழியத்துல போய் இணைஞ்சேன். தம்பி தங்கச்சி, நான் வரும் பொழுது எங்க அப்பா கேட்ட ஒரே ஒரு காரியம், மண்ணு போடுறதுக்கு இரு அப்படின்னு. 2020 எங்க அப்பா மரித்து போனாரு. நான் போறதுக்குள்ள என் சொந்தக்காரங்களாம் எடுத்து அவருடைய முகத்தை கூட பார்க்க முடியாத அளவுக்கு எடுத்து அடக்கம் பண்ணிட்டாங்க. அப்பாவுக்கு மண்ணு கூட தள்ள முடியல. ஆனா அருமையான வாலிப தம்பி தங்கச்சி, இன்னைக்கு என்னுடைய 2007 ஆரம்பிச்ச ஊழியத்தில் இன்னைக்கு 2025 வந்திருக்கேன். குறைஞ்சது 1 லட்சத்துக்கும் அதிகமான பிள்ளைங்களை சந்திச்சுட்டேன். நான் சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்கேன். அவரோட பர்சனல் மினிஸ்ட்ரியை நான் செய்துட்டு இருக்கேன். அருமையான தம்பி தங்கச்சி, அது மாத்திரமல்ல, ஃபிளைட் எல்லாம் போய் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பணியை செய்துட்டு வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் என்ன தெரியுமா? எல்லாம் சேர்ந்து வாசிக்கிறாமா? அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்கள் பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். அவ்வளவு ஆச்சரியமா என்ன நடத்துறார் தங்கச்சி. எனக்கு ஒரு அருமையான திருமணத்தை ஆண்டவர் ஆசீர்வதிச்சு கொடுத்தாரு. MSc BEd முடிச்சுட்டு நல்ல கிறிஸ்துவ பின்னணியில் இருக்கிற ஒரு பெண்ணை ஊழியக்காரர்கள் எனக்கு மனமுடிச்சு வச்சாங்க. எனக்கு அழகான 2 பசங்க இருக்காங்க. வெற்றிகரமா என்னுடைய வாழ்க்கை. எங்களுக்கு ஒரு சொந்த வீட்டையும் ஆண்டவர் கொடுத்தாரு. அருமையான தம்பி தங்கச்சி, ஒரு ஆங்கிலிக்கன் சர்ச் ஆஃப் இந்தியாவில் 1000 பட்டத்தை பெறத்துக்கும் அருட்பொழி பெறுவதற்கும் ஆண்டவர் உதவி செய்தாரு. அது மட்டுமல்ல, 2020 ஆண்டவர் என்னை வெளியே கொண்டு வந்து நியூடான் மினிஸ்ட்ரி 1-to-1 இவாஞ்சலிசம்ங்கிற ஊழியத்தை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட பிள்ளைகளுக்கு வேதாகமத்தை கொடுக்கறதுக்கு, அந்த கோவிட்ல மாஸ்க் போட்டு 1 year பைபிள்னு ஒரு பைபிளை வாங்கி போய் வேத வாசிக்காத பிள்ளைங்களை கண்டுபிடிச்சு வேதாகமத்தை கொடுத்து அவங்க வாசிக்கிறதுக்கு ஒரு தீர்மானம் பண்ணும் பொழுது எவ்ரி 15 days or 1 month அவங்களை ஃபாலோ பண்ணி வேத புத்தகத்தை குறித்த அறிவை கொடுத்து அவங்க வேதம் வாசிக்கும் பொழுதே அவங்களுக்கு பைபிள் எக்ஸ்போஷர் மீட்னு சொல்லி நடத்தி, பைபிள் எக்ஸ்போஷர் மீட் நடத்தி வேதாகம கைக்கு எப்படி வந்துச்சு, எத்தனை ரத்த சாட்சிகள் இருக்கு, எவ்வளவு தியாகங்கள் நடக்குது, எத்தனை டிரான்ஸ்லேஷன் நடந்துட்டு இருக்கு, எழுத்துக்கூடிய எல்லா இடத்துல வாய்மொழிகிற வேதாகமம் எப்படி போய் சேர்ந்ததுலாம் சொல்லி கொடுத்து
அந்த செமினார் அட்டன் பண்ண வச்சேன் தம்பி தங்கச்சி. அப்படி அந்த செமினார் நடத்துறதுக்கு அப்புறம் சீஷத்துவ முகாம் கொண்டு வரேன். அந்த பிள்ளைகளை சீஷர்களாக்குற பணியில ஈடுபட்டுட்டு வரேன். ஆண்டவர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிச்சிட்டு இருக்காரு. தம்பி தங்கச்சி 5 காரியம் சொல்லுவீங்களா பார்க்காம? இன்டிமேசி, ஆண்டவரோடு நெருங்கிய உறவை ஏற்படுத்தினா முதலாவது ஆண்டவருக்கு நாம லவ், தமிழ் சொல்லுங்க, அன்பு கூறணும். 2வது கம்யூனிகேஷன், அவரோடு தொடர்பு கொள்ளணும். 3வது அண்டர்ஸ்டாண்டிங், நோய், அவரை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும். 4வது தியாகம் இருக்கணும், நம்ம நேரத்தை காலத்தை தியாகம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கணும். 5வது ரிவார்டு, நம்ம ஆண்டவருடைய பலனை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டுகிட்டே இருப்போம். ஒண்ணும் இல்லாத தமிழ் செல்வன் எனக்கு முன்னாடி நின்று பேசுறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்காரு. இந்த ஆண்டவரோடு ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்துவியா தம்பி தங்கச்சி?